ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. சரிங்களா, வீடு பக்கத்தில் வீடு இருக்கனால கொஞ்சம் இதாக பேசிகிட்டே வரேன். ஒரு வீடுங்க பாருங்க, எங்கே இருக்குன்னு பாருங்க. அது பெரிய இது வந்து இப்போ நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஏத்தம். நான் அப்படியே ரோட்டில் நடந்துக்கிட்டே இருக்கேன். வாங்க, நீங்களும் வாங்க என் கூடயே. அங்கேருந்து இப்போ ஏற்ற ஏறி வர்றேன். ஏற்ற ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருங்க பாத்திரத்தை வச்சு நிழலில் உட்காந்துட்டேன். சரிங்களா, நிழலில் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க. அதுங்கிறங்க ரோட் சைடில் ஒரு சரிங்களா, மத்தியானம் பார்த்தீங்கன்னா 1-1:30 பக்கத்தில் அவர் வந்து உட்காந்து இருக்கார். அவர் வந்து வெயிலுக்கு வந்து வேலைக்கு வந்த இடத்துல இருந்து உட்காந்து இருக்கார். நம்ம தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு வீடியோ காமிக்கிறேன். அவரே போர்க்க மட்டும் இடிச்சு போயிட்டார். ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள். ஐயோ எவ்வளோ சூடு. எல்லாரும் எடுக்காரா? பார்த்தீங்களா சொந்தங்களே, அதாவது கஷ்டம் நம்ம நினைக்கும். ஆனால் இதை காட்டியும் கஷ்டம் நிறையா இருக்குங்க. இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களாங்க.
அதை காட்டிலும் நமக்கு இது கடவுள் இந்த தொழிலை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பெருமிதம் படணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நம்ம சாதாரண ரோடுங்கும் போது நம்ம சாதாரண ரோட்டில் நடக்கிறோம், ரோடு போட மாட்டேக்காங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேசிட்டு போயிடும். ஒரு இதில் அது ரோடு போடும்போது அதில் வேலை பார்க்குற ஆளுங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் பார்த்து எனக்கு அவ்வளோ ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தீ போட்ட அந்த மத்தியானம் வெயில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் மத்தியானம் வெயில் வந்து இவ்வளோ ஒரு வெயிலில் இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தீ வேறு அதில் எரியுது. அந்த தார் வேறு தரன்னு கொதிக்குங்க. ஓகேவா, அந்த தார்லேயும் பாவம் வேலை பார்த்துக்கிருக்காங்க. இதில் வேறு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த மத்தியானம் வெயிலில் இவ்வளோ சூடும் பிடிச்சி வேலை பார்த்தா திடீர்னு பார்க்கல சூடு கூடினாலும் மஞ்சக்காமலை வந்துடும். இப்படி எல்லாமே நிறையா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. எத்தனையோ கஷ்டத்தில் இது ஒரு கஷ்டம். அப்படிலாம் பார்க்கல நம்ம பார்க்குறது வந்து எனக்கு பெருசாகவே தெரியலைங்க. நம்ம சிம்பிளாக ஒரு அதாவது இந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இருங்க, இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஏதோ போகிறோம். ரெண்டு பிளாஸ்டிக் இரும்பு அலுமினியம் என்னத்தையாவது எடுத்து நம்ம ஏதாவது பிள்ளைகளுக்கு செலவுக்கு அனுப்பி போட்டு நம்ம வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கோம். பட் இதில் வேறு பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரம் ஓடனா கொஞ்சம் மிச்சம் வரும். சரி, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதில் தான் நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதும் திரும்பவும் பார்க்கல இதை வச்சுட்டு தான் நம்ம என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்காது. ஏன் தெரியுமாங்க அவ்வளோ கஷ்டத்தை பார்த்ததுக்கப்புறம் யாருக்கும் பிடிக்குமாங்க சொல்லுங்கள்? இது நான் ஏன் அப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தொழில் தான் நம்ம இந்த வெயிலில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம தெருத்துருவா நடக்கிறோம், 4 பிளாஸ்டிக் பறக்கிறோம், சரிங்களா? ஏதோ பழையதில் எடுத்து வச்சுட்டு ஒரு வண்டி கூட்டு வந்து ஏற்றிட்டு வர்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இதை காட்டியும் எத்தனையோ தொழில்கள். இப்போ நான் வீடியோ காமிச்சேன் பார்த்திங்கன்னா, அந்த வேலைன்னு இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேறு எத்தனையோ பேர் அதாவது கான்ட்ராக்ட் சென்ட்ரிங் வேலைக்கு போகிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிரைவர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் நைட்டு உறக்கம் இல்லாமல் முழித்து வேலை பார்த்துருக்காங்க. இப்படி எத்தனையோ தொழிலில் எத்தனையோ வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இத்தனை கஷ்டத்தை நம்மளை தாண்டி தான் நம்ம மனிதர் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இது எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ஜன வயிற்றுக்கு தான், சாப்பாட்டுக்கு மட்டும்தான். என்னடா இந்த ஆள் இன்னும் சாப்பாடை சொல்லலையேன்னு நினச்சிருப்பாங்க எல்லாருமே. உண்மைதானங்க நான் சொல்கிறது. எல்லாமே இந்த சாப்பாட்டுக்காக தான். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஆள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். அவரும் அந்த வெயிலில் நின்றுட்டு அந்த தீயில் நின்றுக்கிட்டு நம்ம சாதாரணமாக ஒரு தீ பக்கத்தில் போனோம்னா ஒரு அடுப்பு பக்கத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி பட்டாலும் நமக்கு எவ்வளோ காந்தம் சொல்லுங்கள், அவ்வளோ பொறுக்க முடியாது, துடிச்சு போயிடும். அப்படி இருந்துமே ஒரு தீ பக்கத்தில் அதுமாதிரி உட்காரவும் முடியாது. அப்படி இருக்க இடத்துல இவங்க பார்த்திங்கன்னா அந்த தாரை வந்து மேலே போட்டு கீழே தீ பெரிய விறகுலாம் போட்டு தீ எரிச்சு அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த வெயிலில் மத்தியான வெயிலில் நின்றுக்கிட்டு அதை தள்ளி விட்டுக்கிட்டு அந்த தாரை சூடோடு மோக்கிறத எடுத்து அந்த ரோட்டில் ஊற்றுறது. ஏன்னா ஆறிடுச்சுன்னா அதை ஊற்ற முடியாது. அதேமாதிரி அவ்வளோ கஷ்டத்துலேயும் சூடோடு எடுத்து ஊற்றி அவ்வளோ சூடும் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனைலாம் வரும். மேலே அந்த தாறு பட்டு பொக்களமாக வந்துடும், புண்ணாயிரும். திரும்ப பக்கத்தில் சூடு பிடிச்சி மஞ்சக்காமலை வந்துடும். ஒவ்வொரு சூடு நாளில் கண்ணில் சோப்பாயிரும். சரிங்களா? எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனை தாண்டி தான் அவங்க வேலை பார்த்துக்கிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம கஷ்டம் தான்னு, நம்மளை காட்டி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. எல்லாருமே நம்ம வேலை பார்க்குற கஷ்டமான தொழில் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே நல்லா வேலை பாருங்கள். கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? நான் இப்போ கிளம்புறேன். வண்டியை கூப்பிட்டேங்க, சித்தரம் கொஞ்சம் வியாபாரம் எடுத்துக்க வண்டியை கூப்பிட்டேன். இப்போ அந்த வண்டியை கூப்பிட்டு வியாபாரம் ஏற்றி போட்டு நான் கடைக்கு கொண்டு போகணும். இதையே பாருங்கள். பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க, பாய். ஓகே.